மதுரை மாநகருக்கு அருகிலுள்ள அழகர்மலை எனப்படும் சோலைமலை மீது இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் அமைந்துள்ள பழமுதிர் சோலை முருகப்பெருமானின் 6வது படைவீடாக போற்றப்படுகிறது. மற்ற 5 படைவீடுகளிலும் ஒரு குறிப்பிட்ட கோலத்திலோ அல்லது தனித்தோ காணப்படும் முருகன் இங்கு மட்டும் தனது 2 தேவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த தலம் சங்ககால இலக்கியங்களில் சோலைமதை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் பழமுதிர் சோலை என்று மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இத்தலத்தின் வரலாற்றில் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டிடம் முருகன் நிகழ்த்திய திருவிளையாடலாகும். தமிழ் அறிவில் சிறந்த அவ்வை பாட்டிக்கு அறிவிற்கும் மேலான ஒன்று உண்டு என்பதை உணர்த்த விரும்பிய முருகன் மாடு மேய்க்கும் சிறுவனாக உருவெடுத்து நாவல் மரத்தின் மீது அமர்ந்திருந்தார். களைப்புடன் வந்த அவ்வை பாட்டி நாவல் பழம் பறித்து தருமாறு கேட்க, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் வினவினார். மரத்திலிருந்து விழும் பழம் எப்படி சுடும் என்று ஏளனமாக நினைத்த அவ்வை சுட்ட பழத்தையே கேட்டார். முருகன் மரத்தை உலுக்க மண்ணில் விழுந்த பழத்தில் ஒட்டியிருந்த மணலை நீக்க அவ்வை ஊதினார். அப்போது முருகன், பாட்டியே, பழம் சுடுகிறதோ, ஏன் ஊதுகிறீர்கள் என்று வினவ அவ்வை தன் அறியாமையை உணர்ந்து சிறுவனின் உருவில் இருப்பது இறைவன் என்பதை தெரிந்து கொண்டார். இன்றும் அந்த அதிசய நாவல் மரம் இத்தலத்தில் காணப்படுகிறது. இது ஆனி மாதத்தில் கனிகளை தருவது தனிச்சிறப்பாகும். இக்கோவிலில் தினசரி பூஜைகள் மிகவும் பக்திபூர்வமாக நடைபெறுகின்றன. அதிகாலை விஸ்வரூப தரிசனத்துடன் தொடங்கும் வழிபாடுகள் காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை மற்றும் அர்த்தசாம பூஜை என ஆகம விதிப்படி 5 கால பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இங்குள்ள முருகனுக்கு ஞான வேல் வழிபாடு மிகவும் விசேஷமானது. பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறவும் கல்வி மற்றும் ஞானம் பெருகவும் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். மலை அடிவாரத்தில் உள்ள நூப்புர கங்கை எனப்படும் சிலம்பார தீர்த்தம் முருகப்பெருமானின் அருளால் உருவானதாக கருதப்படுகிறது. இதில் நீராடி முருகனை வழிபடுவது பெரும் புண்ணியமாக பக்தர்களால் கருதப்படுகிறது. திருவிழாக்களை பொறுத்தவரை பழமுதிர் சோலையில் கந்த சஷ்டி விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசம்ஹார நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையில் திரண்டு முருகனின் வெற்றியை போற்றுவர். மேலும் வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை மற்றும் தைப்பூசம் ஆகிய நாட்களில் விசேஷ அபிஷேகங்களும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வரும் நிகழ்வுகளும் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு மற்றும் கார்த்திகை தீப திருநாட்களிலும் மலை முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவிழா கோலம் பூணும். அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த இத்தலம் முருகனின் 6 முகங்களில் ஞானத்தின் அடையாளமாக திகழ்கிறது. எமது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆலய தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குங்கள் அன்பான உறவுகளே. நன்றி.